தேவ வசனத்துக்காக தேவ சிந்தனைக்காக போகிற இந்த சமயமாயிருக்கிறது. இந்த நேரத்தில் சகோதரர் ஜோசப் சுகாராஜ் அவர்கள் நமக்கு தியான கிளாஸை நல்ல வசனத்தை தியானம் செய்து நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்பது பற்றிய கருத்துக்களை வேதாகமத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 3 வாரங்களாக இந்த வகுப்பிலே ஆதியிலே ஆவியானவர் எப்படி செயல்பட்டார், பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் என்பதையெல்லாம் பார்த்தோம். அதோடு கூட கடந்த வாரத்திலே அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டு காலகட்டத்திலே அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள் என்பதை பற்றி விரிவாக ஆராய்ந்தோம். இது அப்போஸ்தலருக்கு மாத்திரம் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானமாகும். மேலும் சபை தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு பின் கொர்நேலியின் வீட்டாருக்கு பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டது இதே விதமாக இருந்தது. ஆனால் கொர்நேலியின் வீட்டாருக்கு பரிசுத்த ஆவி பொழியப்பட்டது நோக்கம் முற்றிலும் மாறுபட்டது. பிரஜாதியாருக்கும் ரட்சிப்பு உண்டு என்பதை பேதுருவுக்கும் மற்ற அப்போஸ்தலருக்கும் தெரிவிப்பதற்காகவே இந்த ஆவியானுடைய அபிஷேகம் பொழியப்பட்டது. அந்த 10 ஆண்டுகளின் இடைவெளியிலே வேறு எந்த இடத்திலையும் டைரக்டாக நேரடியாக பொழிதல் இல்லை. அதுக்கு பின்னாடியும் எங்கேயுமே பொழிதல் இருப்பதாக காணப்படவில்லை. அப்போ அப்போஸ்தலர்கள் ஆவியானவரை முழுமையாக பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் உன்னதத்திலிருந்து ஒரு பலனால் தெரிப்பிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ அடுத்து அப்போஸ்தலர் கைகளினால் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த விசேஷித்த வரங்களை பெற்றுக்கொள்ளுதல் என்பது பற்றிய கருத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர்கள் யார் தலையில கை வச்சு ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் தாம் விரும்பியபடியே வரத்தை கொடுத்திருந்தார். சபையின் தொடக்க நாட்களில் ஆதி கிறிஸ்தவர்களிடத்தில் புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதப்பட்டவை எதுவுமே இல்லை. கிபி 49 கூட பெரையாப்பட்டனர் செய்தது என்ன என்று வேதாகமத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:11 உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெராயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார், யாரு? பெராயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயர் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இந்த பெராயா பட்டணத்தார் எந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள்? நிச்சயமாகவே பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களை தான் ஆராய்ந்து பார்த்திருந்தார்கள். ஏனென்றால் அந்த காலகட்டம் வரையிலும் புதிய ஏற்பாட்டின் எந்த புத்தகமும் எழுதப்படவில்லை. கிபி 49, கிபி 50க்கு பின்புதான் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களே எழுதப்பட்டன. எனவே பெரையாவில் இருந்த சகோதரர்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் உள்ள விஷயங்களை மட்டுமே ஆராய்ச்சி செய்திருக்க முடியும். அவற்றில் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்ட விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்க முடியும். எனவே தொடக்க நாட்களில் வளர்ந்து கொண்டிருந்த சபைகள் விசுவாசத்தையும் கர்த்தரை அறியும் அறிவையும் பெறுவதற்காக நமது கர்த்தர் ஒரு அற்புதமான வழியை அமைத்திருந்தார். ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்து ஜெபித்த போது பொழியப்பட்ட வரங்கள் 9 ஆகும். 1 கொரிந்தியர் 12:7-10 சொல்லப்படுகிறது. இல்ல 7ஆம் வசனத்திலே தமிழிலே ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கு போட்டிருக்காங்க. ஆனால் ஆங்கிலத்திலே but the manifestation of spirit is given to each one for the profit of all என்று சொல்லப்படுகிறது. இங்கே நம்ம தமிழ் பைபிள்ல பெரிய மிஸ்டேக் இது. அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று சொல்றாங்க. ஆனா ப்ராஃபிட் ஆஃப் ஆல், எல்லாருடைய பிரயோஜனத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்லுது. சரி, இது கிரேக்கத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிக அழகான ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல கிரேக்கத்துல சிம்ஃபெரான்னாக்க பொதுவான பிரயோஜனத்துக்கு என்று. ஆக தனிப்பட்ட பிரயோஜனத்துக்கு இல்ல, அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு இல்ல, பொதுவான பிரயோஜனத்துக்கு என்று ஆவியின் அனுக்கிரகம் அருளப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப நாளா இந்த சந்தேகம் எனக்கு கூட இருந்துச்சு. கிரேக்கத்துல பார்க்கும்போதுதான் இது தெளிவாகவே தெரியுது. சிம்ஃபரான் என்ற வார்த்தை தான் இருக்குது. அந்த அவனவனுடைய வார்த்தை தப்பு, நம்ம மொழிபெயர்ப்பு தப்பு. அப்ப ஆவியினுடைய அனுகிரகம் பொதுவான பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரமும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும்,
வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஆக மொத்தம் 9 வரங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஞானம், அறிவு, விசுவாசம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்கதரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுதல். இந்த 9 வரங்களிலே இந்த 9 வரங்கள் பொழியப்பட்ட வகை மற்றும் நோக்கம் பற்றி எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4 பின்வருமாறு நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படியே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம்னால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த வசனத்தை ரொம்ப ஆராய்ச்சி மனப்பான்மையோடு பார்க்க வேண்டும் சோழர்களே. பெரிதான ரட்சிப்பை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லுகிறார்கள். இந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு எப்படி அருளப்பட்டது? முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. பின்பு அவரிடத்தில் கேட்டவர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் நமக்கு உறுதியாக்கப்பட்டது. பிறகு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்குது இந்த ரட்சிப்பு. அப்ப இந்த பரிசுத்தாவின் வரங்கள் அப்போஸ்தலராலே தரப்படவில்லை. அப்போஸ்தலர்கள் தலையில கை வைத்து ஜெபித்தார்கள். அவனவனுக்கு என்ன வரத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் முடிவு செய்தார். தேவன் முடிவு செய்து அவர் செய்த முடிவின்படியே அந்த ஆவியானுடைய அந்த 9 வரங்கள்ல ஒரு வரமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சில வரங்களோ ஒவ்வொருவனுக்கும் கொடுத்து கொண்டிருந்தார். ஆக இங்கு தேவன் தான் செயல்பட்டாரே தவிர அப்போஸ்தலர்கள் கருவியாகத்தான் இருந்தார்கள். எதுக்காக? அது ரட்சிப்பை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக. தேவன் தம்முடைய சித்தத்தின்மை பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினால் தேவன் தாமே சாட்சி கொடுத்தது இதை பெரிதான ரட்சிப்பை குறித்து. அப்ப இன்னைக்கு நம்ம ரட்சிப்பை கொடுத்து சாட்சி கொடுக்க வேண்டி இருக்கிறதா? கிடையாது. ஏன்னா ரட்சிப்பு நம்முடையது இல்ல, ரட்சிப்பு தேவனுடையது. அப்ப தேவன் தான் சாட்சி கொடுக்க முடியும். இன்னைக்கு போய் அந்நிய பாஷை பேசுறேன், ஆவிகளை பகுத்தறிகிறேன், தீர்க்கதரிசனம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி தெரியானா அத்தனை அம்பக், அத்தனை ஃப்ராட். ஏன்னாக்கா தேவனுடைய பெரிதான ரட்சிப்பை குறித்து தேவனே சாட்சி கொடுப்பதற்காகத்தான் இந்த 9 விதமான வரங்கள் தரப்பட்டன. இது இன்றைய நாள்ல கிடையாது அப்படிங்கிறது பின்னாடி பார்க்க போறோம். அப்போஸ்தலர்கள் இவ்வாறு கைகளை வைத்து ஜெபித்த போது தேவனுடைய பரிசுத்தாவின் வரங்கள் பொழிந்தருளப்பட்டது பற்றி வேதாகமத்தில் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளன. அதை 2 வசன பகுதிகள் மட்டும் சற்று விரிவாக ஆராய்வோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல தொடக்கத்துல இருந்தே பார்ப்போம். நல்லா கவனிக்கணும் இந்த வசன பகுதியை. அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இது என்ன கிரேக்கர் இந்த இடத்துல வருது? ஏன்னா தொடக்க காலத்துல நிச்சயமாகவே யூதர்களும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் தான் ரட்சிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள், புரஜாதியார் அல்ல வரவில்லை. அப்ப இந்த கிரேக்கரானவர்கள் எதை குறிக்குதுனாகும்? புரோசலைட்ஸ், யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள். அவர்கள் கிரேக்கரா மட்டும் இருப்பதில்லை, எல்லாரும் எல்லா மனித மக்கள் இனத்தில் இருந்தும் யூத மார்க்கத்துக்கு அமைந்தவர்கள் இருந்தார்கள். அந்த யூத மார்க்கத்துக்கு அமைந்தவர்கள் அங்கே கிரேக்கரானவர்கள் சொல்லப்படுறாங்க. அந்நாட்டில் சீஷர்களை பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. எங்க வேலை என்ன? தேவ வசனத்தை போதிக்கிறது. இதை விட்டு நாங்க பந்தி விசாரணை செய்ய முடியுமா? இவங்களுக்கு குறைவா கொடுத்தாங்க, அவங்களுக்கு அதிகமா கொடுத்தாங்க, இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நாங்க எங்களுடைய வேலை தேவ வசனத்தை போதிக்கிறது. அதனால இந்த பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு உரிய வேலை அல்ல. ஆதலால் சகோதரரே, நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். 7 பேரை தேர்ந்து கொண்டார்கள். அந்த 7 பேருக்கு என்ன தகுதி இருக்கணும்? பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்திருக்க வேண்டும். அப்ப ஏற்கனவே பரிசுத்தாவி அவர்களுக்கெல்லாம் இருக்கிறார் என்றுதான் அர்த்தமாகிறது. எப்ப அந்த பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டார்? ஞானஸ்நானத்தி பொழுதே அருளப்பட்டார். அப்ப 2:10 பார்க்கிறோம், நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியை ஒரு வரமாக பெறுவீர்கள் சொன்னார். அப்ப பரிசுத்தாவி வரத்தையும்
ஞானஸ்நானத்தையும் தேவன் இணைத்திருக்கிறார். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க முடியாது. அப்ப ஏற்கனவே பரிசுத்தாவி நிறைந்திருக்கிறார்கள் இந்த சகோதரர்கள். அது என்ன பரிசுத்தாவி? ஞானஸ்நானம் பெறும் பொழுது நமக்குள்ளாக மட்டும் தங்கி இருந்து நம்மை சரிப்படுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கான ஒரு ஆவியின் அனுக்கிரகம். அதை வச்சு அற்புதங்கள்லாம் செய்ய முடியாது, அடையாளங்கள்லாம் செய்ய முடியாது, அல்லது அடுத்தவங்களுக்கு இந்த வரத்தை கொடுக்க முடியாது. ஆனா நமக்குள்ளாக இருந்து கொண்டு நம்மை வழி நடத்துவார் ஆவியானவர். அது ஞானஸ்நானம் பெறும்போது நம்ம ஒவ்வொருவருக்கும் அருளப்படுகிறது. அதைத்தான் இங்க குறிப்பிடுகிற பேதுரு. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். எங்களுடைய ஊழியத்திற்கு இடையூறு வரக்கூடாது. அதனால பரிசுத்தாவி நிறைந்தவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவி நிறைந்தவனாகிய, நல்லா கவனிக்க, விசுவாசமும் பரிசுத்தாவி நிறைந்தவனாகிய சேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மினாவையும் யூத மார்க்கத்தை அமைந்தவனான, பாருங்க அதுலயும் ஒரு ஆள் வந்தார் பாருங்க, யூத மார்க்கத்தை அமைந்தவனா புரோசலைட்ஸ். யூத மார்க்கத்தை அமைந்த மற்றவர்கள் எல்லாம், மற்ற 6 பேர் வந்து யூதர்கள். இவன் யூத மார்க்கத்தை அமைந்தவனாகிய அந்தியோக்கியா பட்டணத்தான நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். எதுக்காக? பரிசுத்தாவின் விசேஷித்த வரத்தை கொடுப்பதற்காக. இந்த முதலாக இந்த 7 பேர் டீக்கன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அதை உதவிக்காரர்கள் என்று சொல்லுகிறோம். அப்போஸ்தலர்களில் மூப்பர்கள் இருந்தார்கள். மூப்பர்களுக்கு உதவிக்காரர்களாக இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். முதலாக நியமிக்கப்பட்ட உதவிக்காரர்கள் இவர்கள் தான் 7 பேர். அவங்க ஏற்கனவே பரிசுத்தாவி நிறைந்தவர்களா இருந்தார்கள். ஆனால் விசேஷித்த வரத்தை கொடுப்பதற்காக அப்போஸ்தலர்கள் கையில் மேல் கைகளை வைத்தார்கள். அப்போ அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்ப என்னவாச்சு? அவர்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தாவி நிறைந்தவனாய் சேவான் செய்த காரியங்களை முதல்ல சொல்லப்படுதுங்க. சேவான் 8ஆம் வசனத்துல பாருங்க, 7-8 வாசிப்போம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ரோமன் கத்தோலிக்க சாமியாருங்க, அம்மாங்கள்லாம் விசுவாசத்துல வர்றாங்க. அதான் அர்த்தம் அதுக்கு. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் இணைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். முதல்ல சேவானை பற்றிய வரலாறு இங்க வருகிறது. சேவான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி, அடுத்ததாக நாம் எந்த பகுதி, அது நம்ம சேவானுடைய வரலாறு நமக்கு இப்ப தேவையில்லை. இப்ப அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு போறோம். நம்ம அடுத்த பகுதி 2வது வசன பகுதி. 8வது அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை பாருங்க. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எப்ப? சேவானுடைய கொலைக்கு அப்புறம் சேவானை கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். அதுக்கப்புறம் சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். அப்ப சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன், 7 பேர்ல ஒருவன், சேவானு பிலிப்னு சொல்லி சேவன் இல்லையா, அந்த பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். முதல்ல பிரசங்கிக்கிறார். அப்புறம் 6 பாருங்க, அப்போஸ்தலர் 8ஆவது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை அவர்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனதாய் கவனித்தார்கள். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்படுறாங்க, அதோட போய் பார்க்கிறாங்க. அற்புதங்கள், அங்க நிறைய அற்புதங்கள் செய்யறாரு அவரு. அப்ப அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அப்ப ஒருமனப்பட்டு ஜனங்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டன. அப்பொழுது ஏன்னாக்கா எழுதப்பட்ட புதிய ஏற்பாடு கையில் இல்ல, பிலிப்போட கையிலையோ மற்றவங்க கையிலோ இல்ல. அநேகரில் இருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்க, நிறைய குணமாக்குதல் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது. அப்ப அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று.
அப்ப என்னவாச்சு? சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தார். சில மேஜிக் வேலையெல்லாம் கத்துக்கிறேன். அந்த காலத்துல இப்பொழுது மாதிரியே அந்த காலத்துல இருந்தது. எகிப்துல மந்திர வேலைகள் நிறைய செய்ய தெரிந்தவர்கள் இருந்தார்கள். மந்திரவாதம் செய்யறவங்க அவன்கிட்ட போய் கட்டுக்கிட்டு வந்து என்ன செய்யறான்? அந்த சீமோனுங்கிறவன் தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தார். இப்பொழுது கூட இந்த மேஜிக் செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நான் நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒருத்தர் இருக்கிறாரு, அமெரிக்காவில் ஒரு மேஜிக் செய்யறவர் இருக்கிறாரு. அவர் ட்ரெயினவே மறைய வைக்கவே முடிக்குவார், ட்ரெயினவே மறைச்சிருவார். இந்த மாதிரிலாம் செய்யும் போது ஜனங்களுக்கு பெரிய பிரமிப்பு ஏற்படும். அப்ப என்ன செஞ்சாங்க? 10ஆம் வசனம் பாருங்க. சீமோனை பத்தி சொல்லுது. தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான், யாரு? சீமோன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகள் நடைபெற பிரமிக்க பண்ணியதனால் அவனை மதித்து வந்தார்கள். அவன் ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிறான் அங்க சமாரியா பட்டணத்துல. பிலிப்பு போய் அற்புதங்களை செய்யறாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவழி குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசம் செய்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள், ஆண்களும் பெண்களும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும், நல்லா கவனி இந்த வசனத்தை, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று. சீமோன் தன்னுடைய மாய வித்தைகளை, ஆகா நம்மளை காட்டிலும் பெரியவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாய வித்தைகளை விட்டு விட்டு என்ன செய்யறான்? விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான். அப்போ ஒரு மந்திரவாதியை பிரமிக்கக்கூடிய அளவிற்கு பிலிப்பினுடைய செயல்கள் இருந்திருக்கிறது. அங்கே தேவனுடைய ஆவியின் கிரியையினாலே அவன் செய்திருக்கிறார். சமாரியர் இப்பதான் கவனிக்கணும். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் தெரிஞ்சு அனுப்பினாங்களா தெரியாம அனுப்பினாலும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சாதான் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும், நான் தெரியாதுன்னு சொல்லுவேன். நான் இங்க பேதுருவையும் யோவானையும் எதுக்காக அனுப்புனாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சு அனுப்புனாங்களா தெரியாம அனுப்புனாலும் தெரியாது. ஆனால் விசுவாசித்தார்கள், விசுவாசிகள் ஆனார்கள் கேள்விப்பட்ட உடனே பேதுருவையும் யோவானை அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றவர்களாக கண்டு. அது என்னங்க? அந்த இடத்துல கொஞ்சம் நெருடல் இருக்கு பாருங்க. இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல், அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியின் விசேஷித்த வரத்தை பெறாமல், அதான் அர்த்தம். நம்ம வச்சுக்கணும். பரிசுத்த ஆவியை பெறாமல், ஆனா அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள். அவர்களுக்குள்ளாக தங்கி இருந்து கிரியை நடப்பிக்கிற அளவுக்கு பரிசுத்தாவி அவர்களுக்கு அருளப்பட்டிருந்தார். ஆனால் பரிசுத்தாவின் விசேஷித்த வரங்களை பிலிப்புவினால் கொடுக்க முடியவில்லை. அவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்ப பிலிப்புவாலே தான் பெற்றுக்கொண்ட வரங்களை பகிர்ந்து கொடுக்க முடியவில்லை. அங்கே மற்ற ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியவில்லை. இதை தெரிஞ்சு வந்தாங்களா தெரியாம வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அப்போஸ்தலராகிய பேதுருவும் யோவானும் அங்க வந்தாங்க. வந்து பார்த்த போது அவங்க பரிசுத்த ஆவியை பெறாமல் ஞானஸ்நானம் மட்டும் பெற்றிருந்தார்கள்னாக்கா பரிசுத்த விசேஷத்தவரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல ஒரு கேஸ், இந்த 7 பேர் செலக்ஷன்ல அவங்க ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார்கள். ஆனால் அது அவர்களுக்குள்ளாக தங்கி வாசம் பண்ணி அவர்களை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு தான் பெற்றிருந்தார்கள். அதே போன்று இங்கேயும் சமாரியர்களும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது அவர்களுக்குள்ள தங்கியிருந்த அவர்களை வழிநடத்தும் அளவுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார்களே தவிர பரிசுத்த விசேஷித்த வரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா பிலிப்புவால இதை கொடுக்க முடியவில்லை. அப்ப இவர்கள் யாரு? யோவானும் பேதுருவும் வந்த போது அவங்க என்ன செய்யாங்க? அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி, யாரு? சமாரியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்ப அப்போஸ்தலர்கள் மாத்திரமே ஆதி சபையில தாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் வரத்தை மற்றவருடைய தலை மீது கை வைக்கும் போது பகிர்ந்தளிப்பதற்கு உதவி செய்ய முடிந்தது. அப்போஸ்தலர்கள் கொடுக்கவில்லை. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர்கள் தலையில கை வச்சாங்க. அந்த 9 வரத்துல எந்த வரத்தை அல்லது வரங்களை கொடுக்கலாங்கிறத யார் தான் தீர்மானிச்சது? தேவன் தான் தீர்மானிச்சார். தேவன் தீர்மானித்து அவர்களுக்கு வரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால்
பரிசுத்தாவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்ட போது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசாவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். என்ன கேட்கிறான் பாருங்க, சிம்பிளா சொல்றானே, என்னன்னு, என்னைய ஒரு அப்போஸ்தலன் ஆக்குங்க அப்படிங்கிறான். அதான அர்த்தம் அதுக்கு. ஏன்னா அப்போஸ்தலர் மாத்திரமே இந்த கைகளை வைத்து பரிசாவியத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய காரியத்துக்கு உதவி செய்ய முடிந்தது. பிலிப்பு அற்புதம் செய்யும் சக்தியை பெற்றிருந்தார், வல்லமையை பெற்றிருந்தார். ஆனால் அவரால் மற்றவர்களுக்கு அந்த வரத்தை கொடுக்க முடியவில்லை. பிலிப்பு, நிகானோர், அந்த 7 பேர் இருக்காங்க இல்லையா, அதுல யாருமே அதை கொடுக்க முடியல. அப்போஸ்தலர் யார் தலையில கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் தான் கொடுத்தார் அந்த வரத்தை. அப்போ இவன் என்ன சொல்றான், நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசாவை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். பிலிப்ப ஓவர்டேக் பண்ணிட்டு போகணும்னு பாக்குறான் இவன். அதான் அர்த்தம் அதுக்கு. அப்ப பேதுரு என்ன சொல்றாரு, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக்கலாம் என்று நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கூடாது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாகிறதால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்குமில்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதா காண்கிறேன் என்றார். அதுக்கு சீமோன் நீங்கள் சொன்ன காரியங்கள் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் மனம் திரும்பிட்டான் சீமோன் உடனே. ஆக பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த முழுமையாக கொடுக்கப்பட்டார். இந்த அப்போஸ்தலர் யார் தலையில் மீது கைகளை வைத்தார்களோ அவர்களுக்கு ஆவியின் வரம் கொடுக்கப்பட்டது. யாராலே? தேவனாலே. ஆனால் அவ்வாறு அப்போஸ்தலர் கையினாலே ஆவியின் வரத்தை பெற்றுக் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு அந்த வரத்தை கொடுக்க முடியவில்லை. இதுக்கு பிலிப்பு சமாரியாவில் செய்ததை நம்ம பார்க்கின்றோம். அவர் ஞானஸ்தானம் தான் கொடுத்தார், அற்புத அடையாளங்களை செய்தார். ஆனால் தான் பெற்றுக்கொண்ட வரங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. அதனால அப்போஸ்தலராய் பேதுரும் யோவானும் அங்கே வருகிறார்கள், அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அவங்க பார்த்த போது பரிசாவின் விசேஷித்த வரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களை கண்ட பொழுது அப்பதான் ஒருவேளை அவங்களுக்கே தெரிஞ்சுட்டோம், நம்ம கையை வச்சு ஜெபிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கைகளை வச்சு ஜெபித்த போது அங்கே அவர்களுக்கு ஆவியானவர் அருளப்பட்டார். சரி, இன்றைக்கு அப்போஸ்தலர் யாராவது இருக்கிறாங்களா? அப்போஸ்தலர் தனி அம்சம் என்ன? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களே 3.5 வருட காலமும் முற்றிலுமாக அவரோடு கூட இருந்திருக்க வேண்டும். அந்த தகுதி யாருக்கு மாத்திரமே இருந்தது? அங்க அந்த 120 பேர் சீஷர் கூட்டத்திலேயே 2 பேருக்கு பார்த்தலாம், பத்தியா பர்னபா 2 பேருக்கு வந்தா. இன்னொருத்தனுக்கு இருந்திருந்தா அவரையும் நிறுத்திருப்பாங்கல்ல போட்டிக்கு. எலெக்ஷன்ல கேண்டிடேட் நிறுத்தும் போது தகுதியான கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் நிறுத்துவாங்க. அப்ப அந்த 120 பேர்ல 2 பேர் தான் தகுதியானவங்க இருந்திருக்கிறாங்க. அதாவது மற்றவர்கள்லாம் அப்பப்ப வந்துட்டு போயிருந்தாங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட. ஆனா இந்த 2 பேர் மாத்திரம் 3.5 ஆண்டு காலம் அப்போஸ்தலரோடு கூடவே சீஷர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து இந்த உயிரோடு வாழ்ந்திருந்த காலகட்டத்திலே அவரோடு கூட 3.5 ஆண்டு காலமும் இருந்திருக்க வேண்டும். அவர் உயிர் தொழுந்தது குறித்து சாட்சி கொடுக்கலாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு யாராவது அப்படி இருக்கிறாங்களா? ஆனா பல பேர் என்ன செய்ய, பெந்தகோஸ்தே பேர் அப்போஸ்தலர் ஐயா, இவரு தீர்க்கதரிசி ஐயா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் மதியீனமான காரியங்கள். என்றைக்கு யோவான் அப்போஸ்தலர் இயற்கையாக மரணம் அடைந்தவர் அவர்தான் கடைசியாக மரணம் அடைந்தார். என்றைக்கு யோவான் அப்போஸ்தலர் மரித்தாரோ அதோடு இந்த தலைகள் மீது கைகளை வைத்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பகிர்ந்து கொடுப்பதில் உதவியா இருக்கக்கூடிய காரியம் முடிவுக்கு வந்தது. அதுக்கு பிற்பாடு யாருமே தலையில கை வைத்து ஜெபிக்க முடியாது. தலையில கை வைத்து ஜெபிக்கணும்னா என்னன்றதான் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க முடியாது, பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பதற்கு உதவியா இருக்க முடியாது. அப்ப அப்போஸ்தலர் மாத்திரம் தான் அதை கொடுக்க முடியும். அப்ப 1ஆம் நூற்றாண்டிலே இந்த அப்போஸ்தலர் இவ்வாறு மரித்த பிற்பாடு அங்கொன்றையும் இங்கொன்றுமாக அற்புதங்கள் நடந்து கொண்டிருந்தார். யார் மூலமாக? அப்போஸ்தலர் யார் தலையில் மீது கை வைத்து ஜெபம் பண்ணினார்களோ அவர்கள் மூலமாக. அவர்கள் எல்லோரும் மரித்த பிற்பாடு 1ஆம் நூற்றாண்டின் முடிவிலே அல்லது 2ஆம் நூற்றாண்டின் 2ஆம் நூற்றாண்டின் முடிவிலே கூட வச்சுக்கோங்க. 2ஆம் நூற்றாண்டின் முடிவில் அவர்கள் எல்லாரும், அந்த முதல் தலைமுறை எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள். அதுக்கப்புறம் அற்புதங்கள் கிடையாது. 1 கொரிந்தியர் 13:13 நம்ம இதை பற்றி தெளிவா வாசிக்கிறோம். அதை வாசித்து முடித்துக் கொள்வோம் இன்றைக்கு. அன்பு ஒரு காலம் ஒழியாது. 13:8, 8, 9, 10 பாருங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கதரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். இந்த தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அறிவுங்கிறது என்ன? அது பரிசுத்த வரங்கள் 9 கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த 9ல 3 மட்டும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றார். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்றதும் குறைவுள்ளது. நம்முடைய அறிவுன்னு யார சொல்றாருங்க அங்க? பவுல் தன்னையும்
தன்னோடு கூட இருந்த கிறிஸ்தவர்களையும் சொல்லுகிறார். அந்த காலத்து கிறிஸ்தவர்களை நம்மள சொல்லல. இதை நிறைய பேருக்கு தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வசனத்தை மட்டும் எடுத்து கான்டெக்ட்ல இருந்து எடுத்துட்டு என்ன செய்யறாங்க, நம்முடைய அறிவு குறைவு உள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் குறைவு உள்ளது அப்படிங்கிறாங்க. அது முட்டாள்தனமான ஒரு காரியம். நம்முடைய அறிவு குறைவு உள்ளதுன்னு பவுல் தன்னையும் தன்னோட இந்த காலகட்டத்திலே வாழ்ந்திருந்த கிறிஸ்தவர்களையும் சொல்லுகிறார். அந்த அறிவு குறைவுள்ளதுனாலதான் தீர்க்கதரிசனம் சொல்லுதல், அந்நிய பாஷைகள் பேசுதல், பாஷைகளுக்கு வியாக்கானம் அளித்தல் முதலிய காரியங்கள்லாம் தேவனிலே தரப்பட்டன. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். எது நிறைவானது? இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் அத்தனை நிறைவானது. இந்த புத்தகங்கள் எல்லாம் எழுதி முடிக்கப்பட்ட பின்பு குறைவானது ஒளிந்து போகும். கிபி 96 அல்லது 97 யோவான், கடைசி அப்போஸ்தலனாக யோவான் மரித்த போது புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் முற்றிலுமாக நிறைவு பெற்றது. அதன் பிறகு அந்த நிறைவான புத்தகம் வந்த பிற்பாடு குறைவானது ஒளிந்து போயிற்று. எது குறைவானது? ஆவியின் வரங்கள் 9 கொடுத்திருந்தார் இல்லையா? ஞானம், புத்தி, விமர்சனம் சொல்லி அந்த 9 வரங்கள் கொடுத்தார் இல்லையா? அந்த 9 வரங்களும் அப்போதைக்கு ஒரு தற்காலிக ஏற்பாடாக கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. அப்ப அந்த குறைவானது எப்போ ஒளிந்து போயிற்று? நிறைவான வேத வாக்கியம் வந்த போது குறைவானது ஒளிந்து போயிற்று. இன்றைக்கு நான் ஒருத்த அந்நிய பாஷை பேசுறேன், நான் ஆவிகளை பகுத்தறிகிறேன், நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், நான் அப்போஸ்தலன் அப்படின்னு சொன்னாக்க அது பொய். நிச்சயமாக இந்த நாட்களிலே அது கிடையாது. ஆக அப்போஸ்தலர் கைகளினாலே பரிசுத்தாவியை பெறுதல் என்பது இந்த விதமாய் இருக்கிறது. நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்துல விசுவாசத்தினால் நாம் எப்படி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிறோம் என்பதை குறித்த பாடத்தை ஆராய்வோம். நன்றி சகோதரே, நன்றி. நன்றி சகோதரரே. இந்த அருமையான வேலையும் கூட பரிசுத்த ஆவியானவர் வரம் எப்படி அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டது, அதற்கு பிறகு அவர்கள் எப்படி விசுவாசத்திற்கு பங்கு கொடுத்தார்கள் என்பதை மிகவும் விளக்கமாக மிகவும் ஆராய்ந்து சொன்ன சகாராஜ் அவர்கள் மிகவும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஆகவே அதன் மூலமாக நாம் நல்ல முறையில் விளக்கமாக படித்து நாமும் சபையில் ஆண்டவர் நம்மை உபயோகிக்கும் போது நாமும் அநேகருக்கு விளக்கமாக எடுத்து சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் தீர்க்கதரிசிகள் அல்ல, நாம் அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்கிறவர்கள் அல்ல, ஆனால் வேத வசனத்தை போதிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து விடாமல் வேத வசனம் பிரகாரம் நடக்க ஆண்டவர் உதவி செய்வராக. இந்த அருமையான வேளையிலே முடிவான ஜெபத்துக்கு வருவோம். முடிவான ஜெபத்தை சகோதரர் இம்மானுவேல் அவர்கள் ஜெபித்து நம்முடைய கூட்டத்தை முடித்து உதவி செய்வராக. ஐயா ஜம்ப் இருக்குங்கய்யா, மூர்த்திக்கா ஜம்னு உடம்பெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்குதுங்கய்யா, அதுக்கு பண்ணிக்கங்கய்யா. எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக பிறகு ஜபதியான வகுப்பின் மூலமாக முன்னோக்கி நாங்கள் ஜெபிக்கும்படியான நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலையில பிதாவே, நாங்கள் இந்த நாளை காணும்படியான புதிதான ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததற்காக நன்றியோடு இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கிற ஜீவனை உமக்கு புகழ்ச்சியாக பூமியில் நாங்கள் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எங்களுடைய எந்த செய்கையும் பிதாவே உங்களுடைய பரிசுத்த நாம் மகிமைக்கென்று செய்வதற்கு நாங்கள் கவனமாய் ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு எங்களுடைய இருதயமானது பிதாவே தெளிவடைய உதவி செய்ய வேண்டியது செய்கிறோம். இந்த நாளிலே பிதாவே ஜபதான வகுப்பின் மூலமாக நாங்கள் இப்போது கேட்ட ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரை பற்றிதான புரிதல் நிச்சயமாக எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதை பற்றிதான அநேக தவறான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து பிறகு நாங்கள் தெளிவடைவதற்கு விதமான ஆலோசனைகள் எங்களுக்கு அவசியமா இருக்கிறபடினால் இப்படி நாங்கள் இதை கற்றுக்கொண்டதற்காகவும் நன்றியோடு வேண்டுதல் செய்கிறோம். சத்திய வார்த்தைகளை இப்போது எங்களுக்காக பகிர்ந்து கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை கட்டுவித்து அருமை சகோதரர்கள் விசேஷமாக இந்த கருத்தில் ஒப்புவிக்கிறோம். அவர் செய்கிற ஊழிய பணிகளோடு பிரயாசங்களோடு உடல் நலத்தோடு இந்த கரம் தொடர்ந்து இருக்கவும், சபையாரையும் குடும்பத்தாரையும் நீர் தயவாய் ஆசீர்வதிக்கவும், தொடர்ந்து அவர் செய்கிற அகிலோழி வேதாகம காரியங்களுக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாக்களோடும் அவரோடு சேர்ந்து ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழிய தாசர்களும் இந்த கருத்தில் ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழிநடத்த முடிய வேண்டுதல் செய்கிறோம். இந்த நாளில் ஜெப தேவைகளுக்காக இடத்துல வருகிறோம். எங்களுடைய அருமை சகோதரர் மூர்த்தி அவருடைய உடல் நலத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு இருக்கிற பலவீனத்தை எடுத்து போட்டு நல்ல பலத்தை அவருக்கு பிதாவினர் கொடுக்கவும், உற்சாகத்தை சரீரத்தில் அதிகமாய் கொடுக்கவும்,
பலவீனங்கள் அடிக்கடி நேரிடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது செய்கிறோம். ராமமூர்த்தி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கை கால் முடக்கத்திற்காக ஜெபிக்கிறோம் பிதாவே. சுத்தமானால் பிதாவே கை கால் சரிவர இயங்கும்படியான வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுதல் செய்கிறோம். அவர் எதிர்பார்க்கிற சுகத்தை பரிசுத்த பிதாவே நீர் கொடுக்க முடியாது கொண்டு நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இவருடைய ஜெபங்களை கேட்டு அருமை சகோதரி செல்வி அவர்களுக்கு சரீரத்திலே ஆரோக்கியத்தின் மூலமாக முன்னேற்றத்தை கொடுத்ததற்காக நன்றியோடு மத்தியில் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து அவர் பூர்ண சுகத்தை பெற்று முழுவதுமாக பிதாவே அவர் பலனடை உதவி செய்ய வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய அருமை சகோதரி ஜேம்ஸ் ஜான்சன் அவருடைய தாயார் பலமைக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ரத்த குறை அடைப்பு பிதாவை சரி செய்யப்படவும் அவருக்கு தேவையான சுகத்தை நீர் கொடுக்கவும் அதிலிருந்து முழுமையான விடுதலை அவர் பெற்றுக் கொள்ளவும் உதவி செய்ய வேண்டியது செய்கிறோம். அருமை சகோதரர் சாலமன் ஸ்ரீ அவருக்கு ஏற்பட்டிருக்கிற விபத்தின் மூலமாக பிதாவே அந்த எலும்பு முடிவானது சரி செய்ய உதவி செய்ய வேண்டியது செய்கிறோம். தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிதாவே முன்பு போல தொடர்ந்து ஊழியத்தை செய்வதற்கு அவர் துரிதமாய் போவதற்கான சாத்தியக்கூறுகளை சரீரத்தில் ஏற்படுத்தி கொடுத்து அநேக ஆத்துமாக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது செய்கிறோம். அருமை சகோதரர் செல்வராஜ் அவருடைய மகளுக்கு வரம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஆவிக்குரிய ஏற்ற துணையை தேவரீர் தாமே அவர்களுக்கு காண்பிக்கவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இதாவது விசுவாச குடும்பமாய் அவர்கள் இணையப்படவும் உதவி செய்ய வேண்டியது செய்கிறோம். அருமை சகோதரர் பிச்சைமூர்த்தி அவருடைய மகளுக்காக வெகு நாட்களாக மஞ்சள் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மகளை தேவரீர் கண்ணோக்கி நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல பலத்தை சரீரத்தில் கொடுத்து பூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் செய்கிறோம். சகோதரி தங்கமணியினுடைய பலவீனத்தை எடுத்து போட்டு நல்ல பலத்தை சுகத்தையும் அவர் கொடுக்க வேண்டியது செய்கிறோம். ஜீவாவுடைய மனநலை சரி செய்ய வேண்டியது செய்கிறோம். பிதாவே தொடர்ந்து அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவாய் நீ அவர்களுக்கு இறங்கி மனநிலை சரி செய்து குடும்பத்தாரோடு சபையாரோடு சேர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் செம்மையை நடப்பதற்கான நல்ல நினைவுகளை அவர்களுக்கு கொடுக்க நாங்கள் வேண்டுகோள் செய்கிறோம். அருமை சகோதரர் மூர்த்தி அவருடைய மைத்தினர் பாலகிருஷ்ணனுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அவர் எடுத்து வருகிற கேன்சர் சிகிச்சைக்கான காரியங்கள் பலனளிக்க சுகத்தை பெற்றுக்கொள்ள பசுக்காக அவருக்கு உதவியா இருக்க வேண்டுதல் செய்கிறோம். அருமை சகோதரர் ராஜசேகர் அவருடைய பேரன் பேத்திகளை தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இதையே பலவீனப்பட்டிருக்கிறவர்கள் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டுதல் செய்கிறோம். எங்களை விட்டு பிரிந்த அருமை சகோதரர்கள் சங்கர் சிவராஜ் தனசேகர் மற்றும் பிச்சமுத்தருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். பிதாவே அந்த குடும்பம் தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராடுவதற்கான பலனை இந்த குடும்பத்தாருக்கு நீ தயவை சந்திக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய அருமை சகோதரர் சுபாஷ் அவர் நடித்தது கருணைத்திற்காகவும் அவருடைய மகனுக்கு துணையை தேடிக்கொண்டிருக்கிறார். அதையும் பிதாவே உடைய திட்டத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையானதை அந்த குடும்பத்தாருக்கு தயவு செய்கிறோம். அந்த கருணை இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களோடும் விசேஷமான கரம் இருக்கட்டும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். போஷிக்கத்தக்க காரியங்களை பிதாவே பொருளாதாரத்திலும் அவர்களுக்கு தயவு செய்ய வேண்டும் கூட நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இப்படியாக பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து பிதாவே விசுவாச குடும்பத்தார் நன்மையான காரியங்களினாலே ஆசீர்வதிக்கப்பட இடத்துல நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். பாவக்குறை குற்றங்களை தயவை பொறுத்தலும் இந்த நாளின் அப்பத்தையும் தண்ணீரும் எங்களுக்கு ஆசீர்வத்து கொடுக்க வேண்டுதல் செய்கிறோம். ஊழியத்திற்காக போகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இந்த கரம் இருக்கட்டும். செமையான வார்த்தையில் சுமந்து செல்கிறோம். பாதுகாப்பாய் போக்கையும் மரத்தையும் ஆசீர்வத்து கொடுக்க வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். தொடர்ந்து பிதாவே ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலனுக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் பத்திரமாய் உன்னத சித்தத்தினாலே பாதுகாக்கப்பட தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவக்குறை குற்றங்களை தயவை பொறுத்தலும் உமக்கு சித்தமானால் புதிய ஒரு நாளிலே நாங்கள் மீண்டுமாய் கூடி இந்த வார்த்தைகளை கேட்கவும் ஜெபிக்கவும் வேதங்களை வாசிக்கவும் எங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது செய்யும். இதுக நமக்கு எல்லா உமக்கு செலுத்துகிறோம். எங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வீட்டில் இருந்த கர்த்தரும் ரட்சகரும் தேவனுமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்லதுதான்.